ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் ஃப்ளக்ஸ் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாலிட் கலரில் ஃபில் பண்ணாலும் ஓகே தான். இதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேற ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் இது எல்லாமே PNG இமேஜஸ். இதுவும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எடிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வார்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை கொடுத்துருங்க. இப்போ அடுத்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் இதுவும் அப்படி தான் PNG பேக்ரவுண்டு. இப்போ அடுத்த இமேஜ் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். Ctrl+A ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பியில் ஏற்கொண்டு வாங்க. இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எகெயின் Ctrl+A ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பியில் ஏற்கொண்டு வாங்க. இதை மூவ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டாப் 3 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். Ctrl+A ப்ரெஸ் பண்ணி எகெயின் இதோட காப்பியில் ஏற்கொண்டு வாங்க. இதை நம்ம மூவ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இங்கே எடிட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுத்துட்டு சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பேக்ரவுண்டுக்கு பின்னால் வர மாதிரி ஆட் பண்ணுறோம். அதனால் இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த லைட்ஸு இதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இதை மூவ் பண்ணி இப்படி கொண்டு வச்சுக்கலாம். ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு இருக்கிற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது Ctrl+A ப்ரெஸ் பண்ணி இந்த லைட் இமேஜோட ஒரு காப்பி கொண்டு வர்றோம். பாருங்கள், இது லைட்டு, இதோட லைட் இமேஜோட காப்பி. இப்போது இந்த லைட் இமேஜோட டாப் லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன்.
பாட்டம் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். எரேஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் லைட்ஸை நான் வந்து எரேஸ் பண்ணி எடுத்துறேன். இப்போ டாப் லேயர் வந்து அன்ஹைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டாப் லேயரில் இந்த லைட்ஸ் இருக்குது, பாட்டம் லேயரில் இந்த லைட் இருக்குது. இப்போது நான் டாப் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காட் இமேஜ், கணேஷ் சதுர்த்தி ஃப்ளெக்ஸ் பேனர் தான் பண்ண போகிறேன் நான். அதனால் இப்போ நான் அந்த விநாயகரோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த விநாயகர் இமேஜ்க்கு கீழே நான் ஆட் பண்ணுறேன். டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கிற கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே லேயர் ஸ்டைலில் போய் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து டிவைடர் ப்ரஷ். இந்த ப்ரஷஸ் வந்து brusheasy.comல இல்லாட்டி தேவியன் ஆர்ட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிசைன் வந்து என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுக்கோங்க. ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேனர் ரெடியாக இருக்கோம். இதில் நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த விநாயகர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை Ctrl+J ப்ரெஸ் பண்ணி டோட்டலி 4 காப்பி வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாப் 3 வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கிறோம். இந்த பாட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஃபில்டர் ரெண்டர் லைட்டிங் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுது லைட்டு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இது எல்லோ கலரில் இருக்குது, கலர் வேணால் மாற்றிக்கலாம்.
இங்கே ஆம்பியன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து டார்க் ஆகும். பாருங்கள், இது பிரைட் ஆகுது, இது டார்க் ஆகுது. எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்போஷர் வந்து கலர் மாற்ற முடியும். அது இப்போ நான் கொடுக்கல. இப்போ இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வருது. இப்போ நீங்கள் அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர், ரெண்டர், லைட்டிங் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறோம். இங்கே வேறு கலர் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஓகே கொடுத்துடலாம். இப்போ எகெயின் அடுத்த லேயர், ஃபில்டர், ரெண்டர், லைட்டிங் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணி ஜஸ்ட் பொசிஷன் ரொட்டேட் பண்ணிவிட்டு வேறு கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயர், ஃபில்டர், ரெண்டர், லைட்டிங் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த காட் இமேஜும் லைட் இமேஜும் போக மற்ற லேயர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைட்டும் அந்த காட் இமேஜ் மட்டும் இருக்குது. இப்போ விண்டோவில் போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரோட ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது. அதே மாதிரி லைட்டோட ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. இதில் விநாயகரோட செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூப்ளிகேட் கொடுங்க. இதில் விநாயகரோட தேர்டு லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட ஃபஸ்ட்டு லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூப்ளிகேட் கொடுங்க. விநாயகரோட ஃபோர்த் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்ஸுங்கிறத ஃபார்எவர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு 0.5 கொடுத்துக்கிறேன் டைமிங். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேட் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் வேறு டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நேமு இல்லாட்டி ஃபோட்டோஸ் எது வேணாலும் இங்கே கீழே இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ப்ளைனாக ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி காமிச்சிருக்கிறேன். இதில் வேறு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நீங்கள் சேவ் பண்ணுறதுன்னா ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் ரெண்டர் வீடியோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கு. இப்போ இந்த லைட்டோட வயர் தெரிய வேண்டாம்னா அதை எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் தமிழில் வேணால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்னு தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டரான வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனிமேட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த 4 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டூப்ளிகேட் கொடுங்க, மறுபடியும் டூப்ளிகேட் கொடுங்க, மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் உங்களுக்கு அந்த டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் ஃப்ளெக்ஸ் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.